Hello, ladies and gentlemen. விடாமுயற்சி படம் எப்படி இருக்குது? படம் சூப்பராக இருக்குன்னு அஜித் ஃபேன்ஸுக்கு வேண்டி சொல்லலாம். இல்லாட்டி குத்தம் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் நான் இன்னும் படம் பார்க்கல. நான் கேட்ட ரிவ்யூ வச்சு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ரிவ்யூவே பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரிவ்யூ பார்க்குறது பிடிக்காது. எந்த படம் வந்தாலும் நான் அது எனக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா அந்த படத்தை நான் பார்த்துருவேன் ஃபுல்லாக. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய சொந்த கருத்து நான் என் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுவேன். ஆனால் சமீபத்தில் நிறையா ரிவ்யூ பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப பாதித்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் இருக்கிற குத்தம் கண்டுபிடிக்கிறது. அது ஓகே, மைனஸும் சொல்லலாம் ப்ளஸ்ஸும் சொல்லலாம். ஆனால் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ஆனால் பல ரிவ்யூ பண்ணுறவங்களோட வீடியோவை பார்த்தா அதில் அவங்க ப்ளஸ்ஸும் மைனஸும் அந்த டேரக்டருக்காக சொன்ன மாதிரி தெரியல. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த வன்மமும் பின்ன அவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கும் தெரியுமா? நீ எல்லாம் படம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமை இருக்குது தெரியுமா? அதுதான் அதிகமாக காமிக்கிறாங்க. அது எதுக்குன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, இது யாரையுமே பர்சனலாக தாக்குறதுக்காகலாம் இல்லை. என்னோடய சொந்த ஒப்பீனியன். வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க, வேண்டாதவங்க விட்டுருங்க. ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதும் போதாகட்டும், கதை நம்ம நினைக்கும் போதாகட்டும், நம்ம நம்ம கற்பனையில் ஒரு இது இருக்கும், கற்பனையில் ஒரு வியூ ஆஃப் பாயிண்ட் இருக்கும். ஆனால் அது ஆன் ஸ்க்ரீன் கொண்டு வரும்போது சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா அது ப்ராக்டிக்கலாக நடக்கும். ஏன்னா நம்ம கற்பனையில் சூப்பராக வரும். ஆக்சுவலாக கற்பனையில் இமேஜினேஷனில் நம்ம வேறு லெவலில் யோசிப்போம். ஆனால் ஆன் ஸ்க்ரீன் வரும்போது சிலரோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுசரித்து இல்லை கற்பனை இருக்கிறது அப்படியே கொண்டு வர டேரக்டர்ஸும் இருக்காங்க. அதனால் ப்ளஸ்ஸும் மைனஸும் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லலான்னு அது கரெக்டாக இல்லை. ஆனால் அதே விஷயம் அந்த டேரக்டருக்கு எந்த அளவுக்கு பாதிக்குமோ, அந்த டீமில் ஒருத்தர் மட்டும் இல்லை, பல 100 பேர் அதுக்கு பின்னாடி வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையுமே அது பாதிக்கும். அதனால் சொல்கிற விதம் கொஞ்சம் மரியாதையாக, ரெஸ்பெக்டாக மைனஸ் அண்ட் ப்ளஸ் சொல்லுங்கள். இது என்னோடய ரிக்வஸ்ட். இல்லை நான் அப்படி தான் சொல்லுவேன் பிடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் அப்போ ஒரு படம் எடுங்க. நீங்கள் எடுத்து காமிங்க, படம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிங்க. அப்போ அவங்களுக்கு இதாகும்ல, அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் ஆவீங்கள்ல. அப்படி எடுத்துகிட்டு அதை பண்ணுங்க. உங்கள் படத்தை 4 பேர் ரிவ்யூ பண்ணுவாங்க. மைனஸே இருக்குது, அது எல்லாமே ப்ளஸ் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புஷ்பா புஷ்பா புஷ்பா. அந்த படம் நான் ரிவ்யூலாம் பார்க்கல. ரிவ்யூ ஃப்ரெண்ட்ஸ் வழியாக நிறையா கேட்டப்போ ஃபுல்லு மைனஸ்ஸு. ஆனால் நான் அது எதுவுமே காதில் வாங்கிக்கல. ஏன்னா நான் பார்த்து முடிவு பண்ணணும். ஏன்னா எனக்கு சில படம் பிடிக்கும், சில படம் உங்களுக்கு பிடிக்காது, அப்படி நிறையா இருக்குது. அதனால் அந்த மாதிரி ரீதியில் நான் புஷ்பாவை பார்த்தேன். புஷ்பா ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப் அல்லு அர்ஜுனுக்கு வேண்டி நான் பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு கதை, செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு கதை. அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் உங்களோட மைனஸும் ப்ளஸ்ஸும் நீங்கள் சொல்லலாம், தப்பே இல்லை. மறுபடியும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஒன்று தான். சொல்ல வேண்டிய விஷயம் ப்ளஸ் ஆகட்டும் மைனஸ் ஆகட்டும், சொல்கிற வேண்டிய விஷயம் மரியாதையாக இருக்கணும். அவங்கள ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒன்று தான். என்னோடய சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யூடியூப் பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். அப்போது நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களே